ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். நம் தகுதியும் தரமும் உயர்ந்தால்தான் அடிகளாரின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பது புரியும். ஒரு குருவின் துணையின்றி பிறவிக் கடலை கடக்க முடியாது என்பது ஆன்மீகத் துறையில் பாலபாடம். பாவமாவது புண்ணியமாவது சொர்க்கமாவது நரகமாவது என்று கேலி பேசிப் பாவம் செய்தவர்கள் கருமச் சட்டம் வாட்டி வதைக்கும் போது ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு ஜோதிடர்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஒவ்வொரு பெட்டிக்கடையிலும் பாருங்கள், எத்தனை ஜோதிடப் பத்திரிகைகள் தொங்குகின்றன. எத்தனை பிரயாச்சித்தங்கள், எத்தனை பரிகாரங்கள், எத்தனை கோயில்கள். அம்மா சொல்கிறாள், ஆதிபராசக்தி சொல்கிறாள். மனம் திருந்தி வாழாமல் எத்தனை கோயில்களுக்குப் போனாலும் பலன் இல்லை. இங்கே எல்லோருடைய உருவமும் ஒன்றாக இருந்தாலும் உள்ளம் வேறாக இருக்கிறது. மொழிகள் வேறாக உள்ளன. நாம் உள்ளத்தால் ஒன்றாக முடியும். ஒருவருக்கு மனமும் ஆன்மாவும் சேர்ந்து செயல்படும் போது அவருக்கு மனத்தெளிவுமானந்தமும் கிடைக்கிறது. மனமும் ஆன்மாவும் இருவேறாக செயல்படும்போது மனப்போராட்டங்களும் குழப்பங்களுமே ஏற்படுகின்றன. மனதிடம் திரும்பத் திரும்பப் பேசுவதன் மூலம் அதற்கு நாம் பாதுகாப்பாக அன்னை மடியில்தான் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அதன் தொகுப்பில் புகுத்த வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரவர்க்கு அளந்த படிதான் கிடைக்கும். சொத்தும் சுகமும் அப்படியே. ஆன்மீகத்துக்கு வந்துவிட்டவன் எதைப் பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம் துன்பப்படும் நேரத்திலும் பிறர் துயர் போக்க உதவ வேண்டும். அப்படி உதவும் போது நம் துன்பம் மறந்து மனநிறைவு ஏற்படும். அந்த மன நிறைவோடு வாழும் போது நம் துன்பமும் மறைகிறது. ஓம் சக்தி.